டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்எஸ்எம்இனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ், கிளாசிஃபிகேஷன், யாரெல்லாம் இந்த எம்எஸ்எம்இக்கு எலிஜிபிளாக இருக்கிறாங்க, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், பெனிஃபிட்ஸ், என்ன மாதிரி சேலஞ்சஸ் இந்த எம்எஸ்எம்இஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இதை தான் எம்எஸ்எம்இன்னு சொல்கிறாங்க. அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங், அதை வந்து குட்ஸை வந்து ப்ராசஸும் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்டை நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. இந்த எம்எஸ்எம்இ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்போ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு 2006 தான் இந்த எம்எஸ்எம்இ வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எம்எஸ்எம்இ ஆக்டுக்கு கீழே. ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற பேர்ல தான் இதை அழைச்சிட்டு இருந்தாங்க. 2006க்கு அப்புறம் இது எம்எஸ்எம்இ மாறிடுச்சு. இந்த எம்எஸ்எம்இ வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா டர்ன் ஓவரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் எம்எஸ்எம்இ வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. 2006ல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ எப்படி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி இல்லை எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸா எம்எஸ்எம்இ வந்து கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இந்த 2020ல தான் ஆனுவல் டர்ன் ஓவரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான பேராமீட்டர் யூஸ் பண்ணி இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. எம்எஸ்எம்இ ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 7ல தான் இந்த எம்எஸ்எம்இ பத்தி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் ஸ்கீமை பேஸ் பண்ணி டர்ன் ஓவரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வச்சு எம்எஸ்எம்இ கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. 2006ல் எதை வச்சு கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்டை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இந்த எம்எஸ்எம்இ வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்களா, இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் சர்வீஸ் செக்டார். இந்த எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6.3 crore எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ல செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டரா இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா 120 மில்லியன் பீப்புள் இந்த எம்எஸ்எம்இக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 6000 ப்ராடக்ட்ஸ், அதாவது ட்ரெடிஷனல் டு ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பாரம்பரியமான தொழில இருந்து நவீன தொழில்நுட்பம் வரைக்கும் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிலையும் இருக்கு. 6.11% மேனுஃபேக்சரிங் ஜிடிபிலையும் 24.63% சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலமா ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டு இருக்கு. அது போக 45% ஓவரால் எக்ஸ்போர்ட்ல இவங்க கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல 51% எங்க இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் இருக்காங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல தான். 49% தான் அர்பன் செமி அர்பன் ஏரியால யூனிட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியும் நம்மளோட இந்தியன் எக்கனாமில எம்எஸ்எம்இ செக்டரோட இம்பார்ட்டன்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 94% மைக்ரோ யூனிட்ஸ் தாங்க இருக்கிறாங்க. 4% ஸ்மால் யூனிட்ஸ்க்கும் 1% மீடியம் யூனிட்ஸ்க்கும் கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டு இருக்கு. எந்த ஸ்டேட் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால 11.29 lakh யூனிட்ஸ் எம்எஸ்எம்இஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் யாருன்னு பார்த்தோன்னாக்க நம்ம தமிழ்நாடு தான், 5.75 lakh யூனிட்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்ல 4.57 lakh யூனிட்ஸ், ராஜஸ்தான்ல 4.39 lakh யூனிட்ஸ், உத்தரப்பிரதேஷ் 4.10 lakh யூனிட்ஸ் ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்தியால எம்எஸ்எம்இ செக்டாரோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இ செக்டார்ல மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சரி வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவுட் சைட் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் சரி இதோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டர் இவங்க தான். ஏன்னா நிறைய பிசினஸ் கன்சர்னை விட நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் ஓரியன்டாவே இருக்குமே தவிர எக்யூப்மெண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்காது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பில்டிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் சொசைட்டி. இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லோ காஸ்ட், அதே மாதிரி பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட், ஜெண்டர் அண்ட் சோஷியல் பேலன்ஸ், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருக்கும். அதாவது நம்மளோட வளர்ச்சியை நோக்கி வந்து போகும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனுக்கு அதிக அளவு வந்து இந்த செக்டார் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பெர் கேபிட்டா இன்கம், அதே மாதிரி நிறைய வந்து யாருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காங்கன்னா விமன். அது போக ரூரல் ஏரியாஸ்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரூரல் ஏரியாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணச்சுல நம்மளோட சொசைட்டி, அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கூட ஆரம்பிக்கும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹியூஜ் கேபிட்டல் வச்சு தான் நம்ம ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் லோக்கலி அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ், அதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதனால லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ், அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சின்ன டவுன்லையும் சரி வில்லேஜஸ்லையும் க்ரோ ஆகிக்கிட்டே வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. நான் முதல்ல சொன்னேன் ஜிடிபியில் வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு. 6.11% மேனுஃபேக்சரிங் ஜிடிபியும் 24.63% வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக இருந்துட்டு இருக்கனால இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கு. 2025 வந்து $5 trillion எக்கனாமி லெவலுக்கு இந்தியா வர்றதுக்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு லேபரர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து சீப் லேபர், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த யூனிட்ஸ் எல்லாமே காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும் தேன் லார்ஜர் ஸ்கேல் யூனிட்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா லோ காஸ்ட்லயே வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியால இருந்து 45% ஆஃப் த எக்ஸ்போர்ட்டோட கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் மூலமா தான். ஏன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன யூனிட்ஸ்ல இருந்து அவங்க ரா மெட்டீரியல் சப்ளை இதெல்லாமே வச்சிருப்பாங்க, சப்ளிமெண்டரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே. அப்போ அதனால இவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாவே இருக்கு. லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் வந்து நம்ம பேக்வர்ட் ஏரியாஸ்லாம் வச்சிருக்கிறதுனால பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் வந்து அக்ராஸ் ஆல் த ரீஜன்ஸ்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம பேக்வர்ட் ஏரியாஸ், ஸ்மால் வில்லேஜஸ், டவுன்ஸ் இதுலலாம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுனால அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணச்சுல நம்மளோட அர்பன்னா எப்படி இருக்கும், ரூரல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சமப்படுத்தி கொண்டு போய்க்கிடலாம். திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ செக்டார் இன் இந்தியா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். இந்த எம்எஸ்எம்இ வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் 2006ல எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துருந்தாங்க. அதாவது எம்எஸ்எம்இ வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அண்ட் அனதர் ஒன் சர்வீஸ் என்டர்பிரைசஸ். மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ்க்கு மைக்ரோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா 25 lakhs வச்சிருந்தாங்க, ஸ்மால்க்கு 5 crore, மீடியம்க்கு வந்து 10 crore. அது போக சர்வீஸ் என்டர்பிரைசஸ் இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs, ஸ்மால் யூனிட்ஸ்க்கு வந்து 2 crores, மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து 5 crore வச்சிருந்தாங்க. பட் இப்போ 2020 வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆனுவல் டர்ன் ஓவரையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் கிரைட்டீரியா படி என்ன இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், சர்வீஸ் என்டர்பிரைஸ்க்கு தனித்தனி விதமான கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. இந்த 2020 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ்க்கு வந்து ஒரே மாதிரி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி டர்ன் ஓவரும் சரி கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ்க்கு வந்து 1 crore, டர்ன் ஓவர் வந்து 5 crore இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 10 crore, டர்ன் ஓவர் வந்து 50 crore. ஸோ மீடியம் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 crore, டர்ன் ஓவர் வந்து 100 crore இருக்க மாதிரி இப்போ ரிவைஸ்டு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த எம்எஸ்எம்இக்கு கீழே எலிஜிபிள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ், அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியால் வணிகம், அப்புறம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, 1 person கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், இவங்க எல்லாமே இந்த எம்எஸ்எம்இக்கு கீழே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நான் ப்ரீவியஸ் செஷன் ஹேண்டில் பண்ணிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிடுங்க. இவங்க எல்லாமே எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து வாங்கிக்கிடலாம். இந்த எம்எஸ்எம்இ யூனிட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைல்ஸ் கொடுத்தா போதும், நம்மளுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிடும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கிடலாம். அதுக்காக தான் இந்த யூனிட்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில், சோஷியல் கேட்டகரி, ஜென்ரலா எல்லாம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி ஓபிசியா எப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ஜெண்டர் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல், அப்புறம் நேம் ஆஃப் த என்டர்பிரைஸ், லொகேஷன், அட்ரஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ்
ஆண்டர்பிரினர்ஷிப் மெமரண்டம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸிஸ்டிங் மைக்ரோ டு ஸ்மால். இப்போ நீங்கள் ஒரு வேளை கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மைக்ரோலேருந்து ஸ்மால் யூனிட்ஸ்க்கு போகலாம், ஸ்மால் டு மீடியம் யூனிட்ஸ் போகலாம். அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் மெமரண்டம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நம்பர் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி மேஜர் ஆக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங்கா சர்வீசஸா, அது போக என்ஐசி கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் கோட். இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் சப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு போல்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ்னா என்ன மாதிரி இதெல்லாம். அப்போ அதுக்குன்னு நம்மளுக்கு கோட் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ட்ராப் பாக்ஸ்லேயே வரும், நம்மளுக்கு அந்த மெனுவே கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது போக எவ்வளோ பர்சன்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க, மெயின் அண்ட் ஃபீமேல், இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்யூப்மெண்ட் எவ்வளவு, டர்ன் ஓவர், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் எந்த டிக்கில் இருக்கிறீங்க, அப்புறம் பேன் கார்டு வெரிஃபிகேஷன், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, பார்ட்னர்ஷிப்பா, கம்பெனியா, அதே மாதிரி ஐடி ஃபில் பண்ணியிருக்கீங்களா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா, இல்லைன்னா நெல் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி என்ன நம்பர் வாங்கியிருக்கீங்களா இல்லையா, இது எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். இந்த நம்பர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல லோன் ப்ராசஸ், சில ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் உங்களுக்கு இடம், சப்சிடிஸ் இதெல்லாமே அவைல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மேண்டேட்ரியாக இருக்குது. நீங்கள் உங்கள் யூனிட்டை ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் ரன் பண்ணிக்கலாம். நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரூரல் ஏரியாஸ்லாம் அன்ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. இந்த எம்எஸ்எம்இயால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் ஃப்ரம் பேங்க் செக்யூரிட்டி. இப்போ நம்ம பேங்க்ல வந்து லோன் எடுக்க போறோம்னா நம்மளோட செக்யூரிட்டி கேட்பாங்க இல்லையா? அப்போ அது வந்து கொலட்ரல் ஃப்ரீ ஆயிரும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்து தான் வாங்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுனால நம்மளுக்கு வந்து அதெல்லாமே ஃப்ரீ லோன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் கிரெடிட் ஆர் லோன் அட் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களுக்கு வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து பேங்க் கிரெடிட்டோ இல்லை லோனோ வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் ஆஃப் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எக்ஸ்பெண்டிச்சர், சப்சிடி இன் ஐபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பேட்டன்ட், காப்பிரைட் வாங்கினா அதுலேருந்து நமக்கு சப்சிடி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் சப்சிடிக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிக்கிடலாம். கவர்மெண்ட் டெண்டரில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா. அது மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் நம்ம முதல்ல சொன்னே நம்மளுக்கு இடங்கள் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேரிஃப் சப்சிடிஸ், டேக்ஸ் அண்ட் கேபிட்டல் சப்சிடிஸ்ல எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மானியங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதில் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்லாம் கொடுத்துருக்குறேன். இதில் நிறைய யூனிட்ஸ் இருக்கு. சர்வீஸ் என்டர்பிரைசஸ் அஸ் வெல் அஸ் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் இருக்கு. இந்த பிஸ்னஸ்க்கெல்லாமா மானியம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா ஆமாம், என்ன மாதிரி பிஸ்னஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னா இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் நம்பர் வாங்கி வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்சிடிஸ் எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கிக்கிடலாம். இஷ்யூஸ் ஆர் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த எம்எஸ்எம்இஸ். எம்எஸ்எம்இஸ்க்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் வந்து அன்ரெஜிஸ்டர்டாகவே இருக்கு. அதுலேயும் எல்லாமே மைக்ரோ யூனிட்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூரல் ஏரியாஸில் இருக்கிறாங்க. ஸோ இதனால நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த யூனிட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கிரன்ச், அதாவது மோர் தென் 90% ஆஃப் த எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரம் ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி எங்கே ரிலே ஆகியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது மணி லெண்டர்ஸ், சிட் ஃபண்ட்ஸ், இவங்க கிட்ட தான் ரிலே ஆகி இருக்கிறதுனால இவங்களால அவங்க யூனிட்ஸை வந்து ரன் பண்ண முடியல. ஈவன் தோ பேங்க்ஸ் கூட என்பிஏ வந்து டவுன் பண்ணும், அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை வந்து டவுன் பண்றதுக்காக கிரெடிட் வர்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கூட லோன் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ எம்எஸ்எம்இ வந்து அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் பவர், ரோட்ஸ், கனெக்டிவிட்டி டு டவுன்ஸ், இது எல்லாமே அவங்களோட வளர்ச்சி வந்து தடுக்கிறதாவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ வி ஆர் லிவிங் இன் அன் எரா ஆஃப் டிஜிட்டல் ரெவல்யூஷன். நம்ம இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற அந்த புரட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் எம்எஸ்எம்இஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்காம இருக்கிறதுனால லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வித் ஹை கேபிட்டலில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய டெக்னாலஜிஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, டேட்டா அனலிட்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 4.0, இது எல்லாமே இருக்கிறதுனால லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் தான் நல்லா டெவலப் ஆவாங்களே தவிர இந்த மாதிரி எம்எஸ்எம்இ யூனிட்ஸ்க்கு வந்து அது பிக்கர் சேலஞ்சாகவே தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்பா பார்ப்பாங்க, அப்பா போனதுக்கப்புறம் பையன், இந்த மாதிரி ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறனால இது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஆயிடுது. ஸோ அதனால வந்து அவங்களால ஸ்கில், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போக முடிச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட் வந்து இல்லாமே போயிடுது. இப்போ ட்ரைனிங்,
டெவலப்மெண்ட் இது எல்லாமே லேக்காக இருக்குது. ஈவன் தோ கவர்மெண்ட் நிறையா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வச்சிருந்தாலும் அது வந்து ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் போய் சேரல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபியூ கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா இந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் லாக்டவுன், இது எல்லாமே இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸோட ஆப்ரேஷன்ஸ் வந்து தடை பண்ணுறதாவே அமைஞ்சிடுச்சு. தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த எம்எஸ்எம்இஸ். ஈவன் தோ இந்த எம்எஸ்எம்இ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட் சர்டன் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆஃபர் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது முத்ரா ஸ்கீம்ஸ், அதாவது முத்ரா பேங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு இவங்க வந்து மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் அப்ல வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். எப்படி இவங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக எப்படி ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மூலமாக ஃபைனான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம், நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீமையும் ப்ரொமோட் பண்றாங்க. அதுக்காக ஆஸ்பயர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இன்னோவேஷன், ரூரல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இதெல்லாமே வரவேற்கத்தக்கக்கூடியது தான். அது போக அவங்களோட மார்க்கெட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக எம்எஸ்எம்இ ஸ்கீம் வச்சிருக்காங்க. SFURTI ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு முடியாமல் நிறைய பிஸ்னஸ் திணறுவாங்க இல்லையா, அவங்களே குளோபல் லெவலில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து எம்எஸ்எம்இ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எம்எஸ்எம்இனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ், பெனிஃபிட்ஸ், என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.